Sir, listen. In our problem, they have given yield of some plants. Okay. Here they have given varieties of soils. Soil 1, 2, 3, 4. Okay. They are given varieties of soils and varieties of cultivation. They followed cultivation method 1, cultivation method 2, cultivation method 3, cultivation method 4. A, B, C indicate the fertilizer, அதாவது உரம். தெரியுதா? varieties of fertilizers. நிறைய உரம்லாம் இருக்குல்ல, தெரியுதா? நம்ம சாணி உரம் சொல்லுவோம், தெரியுதா? யூரியா, அதே போல நிறைய உரம்லாம் இருக்குல்ல. They used 4 types of fertilizers. Okay. Here we want to check if there is any significant difference between soil and if there is any significant difference between cultivation method and if there is any significant difference between the fertilizers. So நம்ம 3 attributes check பண்ண போறோம். ஓகேவா? சரி. So நம்ம we have to use Latin square method. University exam easy identify பண்றதுக்கு நல்லா பாரு. Number of row equal to number of column. அப்படி வந்தாலே அதை எதை யூஸ் பண்ணிடலாம்? We can use Latin square method. Question paper பாக்குற யூனிவர்சிட்டி எக்ஸாம் இது ஃபர்ஸ்ட் டைப்பா, அதாவது ஒன் வே கிளாசிபிகேஷன் இல்லடா, 2 வே கிளாசிபிகேஷனா, 3 வே உன்னை ஐடென்டிஃபை பண்ண முடியல. அப்ப நீ என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் we have to count number of rows equal to number of column. அப்படி வந்தா நம்ம எங்க வந்துட வேண்டியதா? Latin square வந்துரு. ஏன்னா we will check 3 attributes, but in one way we will check only 1 attributes, 2 way 2 attributes, 3 ways என்ன பண்ணுவோம்? 3 attributes. If you have any doubt to choose whether it is first way, 1 way, 2 way or 3 way, just count number of row, number of column same இருந்தாலே நம்ம எங்க வந்துறணும்? Latin square. உள்ள ABCD or PQRS நம்ம மாதிரி கொடுத்திருந்தா நம்ம எங்க வந்துறணும்? Latin square. But actual question is 2 way என்ன மீனிங்? நீ அடிஷனல் 3 way கண்டுபிடிச்சிருவ. 2 way க்கு ஆன்சரும் இருக்கும், என்ன இருக்கும்? இல்ல 3 way ஆன்சரும் இருக்கும். ஓகே தானா? சப்போஸ் நம்பர் ஆஃப் காலம் நம்பர் ஆஃப் ரோ நாட் ஈக்குவல் அப்படி இருக்குது அப்படின்னா நீ உடனே எங்க வரணும்? எதுவுமே இது பண்ணா 2 way. கொஸ்டின் பேப்பர்ல 1 way தான் கேட்டிருக்காங்க, பட் நீ 2 way கண்டுபிடிச்சிருக்க, நோ ப்ராப்ளம். ஏன் 2 way ல எதெல்லாம் இருக்குது? 1 way ஆன்சரா வருது. தெரியுதா? கரெக்டா அவனை ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிச்சு. கொஸ்டின் பேப்பர்ல கரெக்டா randomized black design அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பேரணும்? 1 way. கம்ப்ளீட் randomized design 2 way. அடுத்தது Latin square அப்படின்னு கொடுத்திருந்தா என்னது? 3 way. இப்படி எதுவுமே தரல, ஐடென்டிஃபிகேஷன் இதான் மெத்தட். நம்பர் ஆஃப் ரோ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம் வந்தாலே என்னது? அதுக்குள்ள என்னெல்லாம் வரணும்? ABCD PQRS இப்படி வந்துச்சுனால 3 way. சப்போஸ் நம்பர் ஆஃப் காலம் நாட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரோ அப்படின்னா நீ எங்க போயிடணும்? 2 way. ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ண முடியாட்டா, தெரியுதா? முடிஞ்சுனா என்ன செய்யணும்? கரெக்டா 1 way 1 way, 2 way 2 way. ஓகேவா? சரி, இப்ப நம்ம ப்ராப்ளம் பாரு. Here double digit number they have given. So to eliminate calculation process we have to take the origin. Okay, we can take any origin. இங்க வந்து நம்ம origin வந்து நம்ம புக்ல வந்து 18 சூஸ் பண்ணிருக்காங்க, நம்ம அதையே சூஸ் பண்ணிரோம். தெரியுதா? take origin 18. அப்ப என்ன மீனிங்? நம்ம இதுல ஃபர்ஸ்ட் 1 வேல வந்து என்ன செஞ்சோம்? 1640 அத என்ன பண்ணோம்? லெஸ் பண்ணி divided by 10 போட்டோம். then only we can simplify the data. இங்க எல்லாம் டைரக்டா லெஸ் பண்ணிட்டா போதும். இப்படி யூஸ் பண்ணிக்க, data minus 18. data minus 18. so இதுல உள்ள எல்லா டேட்டாஸும் நம்ம என்ன செய்ய போறோம்? 18 ஆல சப்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். இப்ப பார் டேபிள் எப்படி ஃபார்ம் பண்ணணும். without arranging we have to make a table. Here ABCD they have given, you don't want to arrange anything, அப்படியே வைக்கணும். அப்படியே வச்சு ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ண போற. C1 யாரெல்லாம் வரா? இந்த பாரு, இதுதான் காலம் 1 18. so 18 இருக்குது. so நம்ம ஃபார்மட் யூஸ் பண்ணி data minus 18.
என்ன வரும் 0. 22 minus 18 4. 15 minus 18 minus 3. 22 minus 18 4. அடுத்தது கவனமா பாத்துக்க, கேர்ஃபுல்லா லிசன் பண்ணிக்க. இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்லாம் நீ நல்லா கவனிச்சாலே போதும், அதுக்கப்புறம் திரும்ப ஒருக்கா சால்வ் பண்ணா ஈஸியா எழுதிடலாம். சரிதா? சரி, அடுத்தது நெக்ஸ்ட் C2 காலம் 2. 21 minus 18 என்ன வருது 3. 21 minus 18 sorry 12 minus 18 என்னது 6 minus 6. 20 minus 18 2. 21 minus 18 3. சரிதா? Likewise C3 C4 we have to find. C3 C4 we have to find. Take this as R1 R2 R3 R4. C3 still பண்ணிக்க. So like that we have to calculate C3 and C4. நல்லா பாரு, data minus 18. இல்ல சார் நான் 18 மைனஸ் டேட்டா போடுறதுனால ஓகே தான், பட் எல்லாமே யூனிஃபார்மிட்டியா இருக்கும். ஓகேவா? இங்க வந்து டோட்டல் நல்லா பாரு, இதெல்லாம் ஆட் பண்ணு, ஆட் பண்ணி இதுல சொல்லணும் என்ன வருது. இதெல்லாம் ஆட் பண்ணி அதுல சொல்லு 3. இதெல்லாம் ஆட் பண்ணுங்க என்ன வருது minus 4 தானா minus 4. நெக்ஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணுங்க 10. இதெல்லாம் ஆட் பண்ணுங்க எவ்வளவு minus 2. இங்க ஒரு டோட்டல், இதெல்லாம் ஆட் பண்ணுங்க 5. ஆட் பண்ணுங்க என்ன வருது 2. இதெல்லாம் ஆட் பண்ணுங்க 1. இங்க இதெல்லாம் ஆட் பண்ணுங்க -1. கிராண்ட் டோட்டல் இதெல்லாம் சம் பண்ணு 7. This is a grand total. சிம்பிள் ப்ராப்ளம் தான், எல்லாமே சிம்பிளா தான் இருக்கும். சரி, நெக்ஸ்ட் நல்லா பாத்துக்க, இதெல்லாம் சம் பண்ணியாச்சு. C1 ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் டைப், செகண்ட் டைப், தேர்ட் டைப் எல்லாமே இதுதான் C1 ஸ்கொயர். C1 ஸ்கொயர் 0 ஸ்கொயர் என்ன வரும் 0. 3 சரி, அடுத்து நெக்ஸ்ட் 4 ஸ்கொயர் 16. 3 ஸ்கொயர் 9. 4 ஸ்கொயர் 16. இங்க இதே ஸ்கொயர் பண்ணிராத, சரியா? சரி, so this is a C1 square. C2 square 9. C2 square 9. 36 4 9. Like that we have to square C3 column and C4 column. Still பண்ணிக்க. So C3 square C4 square. So இந்த column C3 இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணிக்க, C4 ஸ்கொயர் பண்ணிருக்க, அந்த வேல்யூஸ் இங்க வந்திருக்கு. நெக்ஸ்ட் add C1 square இதெல்லாம் ஆட் பண்ணி போடுங்க பாப்போம். இதெல்லாம் ஆட் பண்ணி சொல்லுங்க 40 41. இதெல்லாம் ஆட் பண்ணுங்க 58 147 87. So we got this table. With the help of this table we can find remaining steps. ஓகேவா? இத வந்து கரெக்ட்டா நீட்டா என்ன செய்யணும், ஒரு ஃபுல் பேஜ் எடுக்கணும், எடுத்து என்ன செய்யணும், இதெல்லாம் கால்குலேட் பண்ணிடணும். ஓகேவா? இது எல்லா ப்ராப்ளத்துக்கும் சேம் தான். ஃபர்ஸ்ட் டைப் R1 R2 எல்லாம் வராது, only C1 C2 C3. ஓகே, இப்போ பாத்துங்க. நெக்ஸ்ட் நல் ஹைபோதீசிஸ். இத நல்லா பாத்துங்க, இதெல்லாம் செக் பண்ண போறோம். பிட்வீன் காலம் இருக்குல்ல, பிட்வீன் காலம். அடுத்து என்ன செய்ய போறோம், பிட்வீன் ரோ. நெக்ஸ்ட் பிட்வீன் ஃபெர்டிலைசர்ஸ், அதாவது ட்ரீட்மெண்ட், ஆர் ட்ரீட்மெண்ட். ஓகேவா? அப்போ பிட்வீன் காலம், பிட்வீன் ரோ, பிட்வீன் ட்ரீட்மெண்ட், மூணையும் செக் பண்ண போறோம். பாத்து இப்போ இதுல நல் ஹைபோதீசிஸ் ஆல்டர்னேட்டிவ் எழுதணும்ல. சரி, நான் இந்த இத ரஃப் பண்ணிடுறேன். ஏன்னா மேல இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும், நமக்கு we don't have enough spaces.
ஃபர்ஸ்ட் நல் ஹைபோதீசிஸ் எப்படி சூஸ் பண்ணனும் நல்லா பாத்துங்க. எல்லாரும் இத இருப்பீங்கல்ல? சரி. இதுல மேல சைடுல போட்டுங்க 1 2 3 4 சாயில் வெரைட்டிஸ் ஆஃப் சாயில். இங்க கல்டிவேஷன் क्वेश्चन பேப்பர்ல क्वेश्चनலாம் அப்படி இல்ல. பட் இதுதான் மீனிங், அதோட மீனிங். So to make you understand I have given soil, varieties of soil and varieties of cultivation method. ஓகேவா? சரி. அத கரெக்ட்டா நோட் பண்ணுங்க. அந்த டேக் ஆரிஜின் அத மிஸ் பண்ணிராத. நம்ம ப்ராப்ளம் 18 எடுத்துறோம். சரிதா? ஒவ்வொரு ப்ராப்ளமும் உனக்கு விருப்பப்படி எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி. ஃபர்ஸ்ட் நல் ஹைபோதீசிஸ். நல் ஹைபோதீசிஸ். இப்ப நம்ம we are going to check 3 attributes. அப்ப எப்படி எழுதணும்? catch 01 இது எதை மீன் பண்ணுது? first attributes there is no significant difference. There is no significant difference between column first one. அடுத்தது next catch 02 அப்படினா என்ன மீனிங்? there is no significant difference between நீங்க எல்லாம் அப்படியே எழுதணும். எது மட்டும் சேஞ்ச் ஆகும்? ரோ வரக்கூடிய இடத்துல என்ன வரும்? சாரி காலம் வரக்கூடிய இடத்துல என்ன வரும்? ரோ. சரிதா? அடுத்தது லாஸ்ட் 03 இது நல் ஹைபோதீசிஸ். எல்லாமே வரணும். there is no significant difference between treatments. Latin star method இதே வேர்டிங்ஸ் யூஸ் பண்ணிக்க. ஓகேவா? நீங்க between soil, between cultivation, between fertilizers அப்படியும் போடலாம். எனக்கு எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகல சார் அப்படின்னா அந்த மெத்தட் கொண்டு போய். ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் நல் ஹைபோதீசிஸ். நல் போட்டாச்சு. அல்டர்னேட்டிவ் ஹைபோதீசிஸ். அல்டர்னேட்டிவ் ஹைபோதீசிஸ் எப்படி டினோட் பண்ணுவ? catch 11 yes னு ஃபர்ஸ்ட் போடணும். yes there is significant difference between column. நல்லா பாத்துக்க. நல் ஹைபோதீசிஸ் என்ன சொல்லணும்? there is no significant. இங்க எப்படி வரணும்? yes there is significant difference. next catch 12 அதுதான் இங்க உள்ளது மாதிரி எழுதணும். பட் between row இந்த இடத்துல காலம் வரக்கூடிய இடத்துல என்ன வரும்? row. next catch 13 between இந்த row வரக்கூடிய இடத்துல என்ன வரும்? treatment. between treatment. நம்ம அடுத்த ஸ்டெப் நமக்கு நான் எழுதி போட்டுப்பேன். ஃபர்ஸ்ட் 1 n நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். நமக்கு எத்தனை அப்சர்வேஷன் இருக்கு பாரு? 1 2 3 4. இங்க அதே போல 1 2 3 4. so 4 into 4 16. பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா தான் வரும். சரிதா? பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னது? 2 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் இந்த மாதிரி தான் வரும். சரிதா? பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் n 2. நான் இங்க கீழே எழுதணும். நான் அந்த மாதிரி எழுதுறேன். சரிதா? we don't have enough spaces so I am writing like this. 2 என்ன வரணும்? t grand total of என்னது? grand total of என்ன சொல்லுவோம்? what is t? ஒரு எக்ஸாம்பிளா எழுதியாச்சு. what is t? என்ன டோட்டல்? grand total, that is sum of the value of observation. என்ன வருது? 7 3. correcting factor என்னது? t squared by n t squared 7 square by 16 என்ன வேல்யூ வருது? ஃபிக்ஸ் மோட்ல 2 or 3 சூஸ் பண்ணிக்க. 3 சூஸ் பண்ணிக்க. என்ன வருது? 3.5
3.062. This is a correcting factor. Next, fourth one, total sum of square TSS. எல்லாரும் ஒரு எக்ஸாம் எழுதியாச்சு. அப்ப சூப்பரா படிச்சிருக்க, சூப்பரா எக்ஸாம் எழுதிருக்க. total sum of square, total sum of square ஃபார்முலா என்னது? summation C1 square plus summation C2 square plus summation C3 square summation C4 square minus T squared by n, minus T squared by n. So equal to summation C1 square. நல்லா பாரு, என்ன இருக்கு? C1 square இருக்குல்லடே, இது எல்லாத்தையும் சம் பண்ணிருக்க. என்ன வருது? 41 plus அடுத்தது 58 plus 147 plus 87 minus correcting factor 3.062. so correcting factor என்ன வந்திருக்குது? இதெல்லாத்தையும் கால்குலேட் பண்ணா 329.9 4. so this is a total sum of square. Next, number 6, SSC. SSC என்னது? sum of squares between column. summation C1 the whole square divided by n1 plus summation C2 the whole square divided by n1 plus summation C3 the whole square divided by n1 plus summation C4 the whole square divided by n1 minus correcting factor, minus correcting factor. சரி, summation C1, summation C1 என்னது? இதெல்லாம் ஆட் பண்ணி எழுதுறது 5 square divided by n1, number of elements in each column 1 2 3 4. C1 ல எத்தனை எலிமெண்ட் இருக்குது? 4. லெட்டின் ஸ்கொயர்ல ஒரே ஒரு காலம் மட்டும் 4 எலிமெண்ட்ஸ் தான், மீதி எல்லாமே இப்படி தான் இருக்கும் 4. 5 ல எல்லாமே இப்படி தான் இருக்கும் 5. தனித்தனியா கவுண்ட் பண்ணண்டாம், தெரியுதா? சரி, பிளஸ் நெக்ஸ்ட் சமேஷன் C2 என்ன இருக்குது? C2 ஓட சம் 2, அதை ஸ்கொயர் பண்ணணும். 2 ஸ்கொயர் டிவைடட் பை இங்க என்னதான் வரும்? 4. C1 C2 எத்தனை காலம்ஸ், எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 1 2 3 4. இருக்குதா? சரி, 4. நெக்ஸ்ட் பிளஸ் C3, sum of C3 1 square divided by 4 plus அடுத்தது C4 minus 1 whole square divided by 4 minus correcting factor 3.062. 3.062. so SSC என்ன கிடைச்சிருக்குது? என்னது? 4.69. இது வந்து SSC. SSC. சரி, நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணணும்? நம்ம டைப் 1, அதாவது 1A கிளாசிஃபிகேஷன்ல இதுவரைக்கும் கால்குலேட் பண்ணுவோம். கரெக்ட் தானா? அடுத்தது 7 SSR. SSR கால்குலேட் பண்ணுவோம். சோ SSR கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்னது? SSR கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா summation R1 the whole square divided by n2 plus summation R2 the whole square divided by n2 plus summation R3 the whole square divided by n2 plus summation R4 the whole square divided by n2 minus correcting factor, minus correcting factor. இப்போ suppose R4 ல R5 வந்து நான் என்ன செய்யணும்? R5 எழுதணும். ஓகேவா? சரி, ஓகே. சோ R1 நல்லா பாத்துக்க, இத சம் பண்ணிருக்க என்ன வருது? 3 ஸ்கொயர் by n2. இது ரோ 1, இதுல எத்தனை எலிமெண்ட் இருக்கு? 1 2 3 4 எலிமெண்ட்ஸ். சோ 4
அடுத்தது next R2 summation R2 R2 என்ன இருக்குது அதோட sum என்ன இருக்குது -4 so -4 the whole square divided by Latin square ல எல்லா எலிமெண்ட்டும் இதுதான் இருக்கும் சேம் அப்போ 4 னா எல்லாமே 4 தான் 4 plus அடுத்தது 10 square by 4 plus -2 the whole square by 4 minus correcting factor இங்க இடம் இல்லல்ல இங்க எழுதிறோம் minus 3.062 3.062 so இந்த வேல்யூ சொல்லுவோமா 29.19 so this is a SSR 29.19 சரி எல்லாம் எழுதிடுங்க அடுத்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணனும் SST சரிதா சரி ஸ்டில் பண்ணிக்க இது 4 இது 5 கரெக்ஷன் பாருங்க இது 5 next 6 ஓகேவா ஸ்டில் பண்ணிக்க next we have to find sum of squares between treatment for that we have to put the separate table without arranging we have to put this table to calculate sum of squares between treatment we need arrangements எப்படி அரேஞ்ச் பண்றோம் நல்லா பாருங்க a நல்லா பாரு a என்னெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது இங்க என்ன இருக்கு a 0 next அடுத்தது இங்க a இருக்குதா -3 வேற இந்த ரோல a 2 next a -1 like that b எப்படி எடுப்பா பாரு -7 இங்க b என்னது -6 அடுத்தது b என்ன இருக்குது -3 லாஸ்ட்ல b -8 next c சரியா இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணனும் சில ப்ராப்ளத்துல நோட்டேஷன் சேஞ்ச் பண்ணுவாங்க p q r s இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க ஓகேவா சரி next c 3 அடுத்தது c 1 அடுத்தது c எங்க இருக்கு 5 லாஸ்ட்ல c எங்க இருக்கு 4 next d first எங்க இருக்கு 7 d4 d6 d3 d3 next நல்லா பாரு summation r3 sorry r1 r2 r3 summation r1 squared divided by n2 இங்க அதே ஃபார்மட் யூஸ் பண்ண போறோம் சோ நம்ம என்ன செய்ய போறோம் நல்லா பாத்துக்க எப்படி சம் பண்ண போறோம்னு பாரு டேபிள் total இது எல்லாத்தையும் ஆட் பண்ணு -2 சோ நல்லா காட்டுங்க லட்டின் ஸ்கொயருக்கு மொத்தம் எத்தனை டேபிள் எழுதணும் 2 டேபிள்ஸ் அனவான் தனியா வரும் சரிதா அது லாஸ்ட் நெக்ஸ்ட் அடுத்து இதெல்லாம் சம் பண்ணுங்க -24 இதெல்லாம் சம் பண்ணுங்க மைனஸா 13 இதெல்லாம் சம் பண்ணுங்க 20 சரிதா so step 7 don't write step 7 SST இப்போ இதுல வந்து A B C D ன்னு தந்திருக்காங்க சரிதா நீ பாத்தீங்க T1 T2 T3 T4 னு எடுக்கலாம் இல்ல A B C னு எடுக்கலாம் இன்னொரு ப்ராப்ளத்துல P Q R S னு தருவாங்க ஓகேவா சோ இதுல A B C so summation AB whole square divided by n3 plus summation BB whole square divided by n3 plus summation CD whole square divided by n3 plus summation DD whole square divided by n3 minus correcting factor
t square by n. சரி இதெல்லாம் பாரு equal to summation a இருக்குல்ல இதெல்லாம் ஆட் பண்ணி என்னன்றது -2 -2 the whole square n3 number of elements in each இது என்னது ரோ இந்த இதுல ஏங்கற இதுல எத்தனை நம்பர் எலிமெண்ட் இருக்கு 1 2 3 4 லெட்டின் ஸ்கொயர்னாலே 1 4 தான் மீதி எல்லாமே எவ்வளவு இருக்கும் 4 தான் சோ பிளஸ் சமேஷன் b bb என்ன இருக்கு -24 the whole square divided by 4 plus அடுத்தது 13 square divided by 4 plus 20 square divided by 4 minus correcting factor என்ன இருக்குது 3.062 so sum of squares between treatment என்ன வருது 28 4.19 சரிதா சோ இவ்வளவு நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் ஓகேவா சரி அப்ப இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன யூஸ் பண்ணனும் இதெல்லாம் எழுதிட்டீங்களா இந்த டேபிள் எழுதிட்டீங்களா சரி இத ரன் பண்ணிரு சரிதா என்ன அனோவா டேபிள் நம்ம மேக் பண்ண போறோம் அதுல நமக்கு SSC வரைக்கும் தேவை சோ இவ்வளவு ரன் பண்ணிறேன் ஸ்டில் பண்ணிக்கிறேன் next ANOVA table first source of variance என்ன ஆமா இன்னொரு ஸ்டெப் உள்ளாடு SSE கால்குலேட் பண்ணணும்ல ஓகே வெரி குட் SSE கால்குலேட் பண்ணோம் அது பிறகு அனோவா டேபிளே உள்ள ஃபார்ம் பண்ண முடியும் SSE கால்குலேட் பண்ணா TSS minus SSC minus SSR minus SST இந்த ஸ்டெப் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இதை இருக்கணும் TSS என்ன கால்குலேட் பண்ணி வச்சிருந்தோம் அதை ரப் பண்ணிட்டோம்ல சொல்ல பாப்போம் TSS எவ்வளவு 329.94 minus SSC என்ன இருக்கு 4.69 minus SSR 29.19 minus SST 284.19 so அது என்ன வருது சொல்லு பாப்போம் 11 points 11
சரி லிசன், நம்ம இந்த டேபிள்ல நல்ல பாரு பிட்வீன் காலம்ஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் டைப் ஒன் வே கிளாசிபிகேஷன், பிட்வீன் ரோ டூ வே கிளாசிபிகேஷன். அப்ப த்ரீ வே கிளாசிபிகேஷன் என்ன வருது? அடிஷனா பிட்வீன் ட்ரீட்மெண்ட்ஸ். சரிதா? இது ஒன்று அடிஷன் ஸ்டெப். நெக்ஸ்ட் அடுத்தது degrees of freedom n-1. n represents number of row and column. In Latin square, number of row equal to number of column. So 4 n equal to 4 னா எல்லாமே 4 தான். சரிதா? 5 அப்படினா எல்லாமே 5. இங்க வந்து 4. So இது 3 3 3. பட் நல்லா கேட்டுங்க, one variation. Error ஓட degrees of freedom n-1 into n-2. சரிதா? இதான் error ஓட degrees of freedom. So இது வரைக்கும் 2way வரைக்கும் சேம் தான். 2way இது ஃபர்ஸ்ட் வே, 1 way, 2 way. அடிஷன் ஸ்டெப் மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் பிட்வீன் ட்ரீட்மெண்ட். சரிதா? இதுதான் நமக்கு என்னது? அடிஷன் ஸ்டெப். லெட்டர் ஸ்டார் தட் மீன்ஸ் 3 way கிளாசிஃபிகேஷன். SST divided by n-1. So 94.73. F test இது பிட்வீன் காலம். நல்லா பாத்துங்க, MSV இதையும் கம்பேர் பண்ணணும், எரரையும் கம்பேர் பண்ணி பார்த்து which one is greater, we have to bring that numerator. The MSV தான் greater, MS எங்கிறது error தான் greater, compare these two. So அது numerator எழுதிட்டோம், denominator. இதெல்லாம் ஒன் வே கிளாசிஃபிகேஷன் உள்ள அதே மெத்தட். So table value numerator error degrees of freedom 6 இருக்குல்ல, error degrees of freedom 6. So அதான் ஃபர்ஸ்ட் வருது. நெக்ஸ்ட் denominator between column ஓட degrees of freedom 3. So 3. So அதோட table value. Likewise between rows இது வந்து 2way கிளாசிஃபிகேஷன் வரைக்கும் சேம் மெத்தட். அடிஷனலா between treatments MST compare MSE, this is a greater. So numeratorல வந்தாச்சு இந்த value. So denominator MSE. Table value calculate பண்ணும்போது treatment ஓட degrees of freedom 3 என்ன இருக்குது. So அதான் 3. Denominator error ஓட degrees of freedom 6. So table value. Next நல்லா பாத்துங்க, conclusion between column. So இதுல எந்த value greater? Table value is greater, test statics lower. So compare to this. So accept catch 0 1, that is null hypothesis. Reject catch 1 1, alternative. இங்க பாரு between row table value in mess value. So reject catch 0 1, accept alternative. Here also table value is low compared to test statics. So reject catch 0 3, null hypothesis. ஏன் 0 3 0 1 லாம் போடுறோம்? இது between column, between row, between treatment. அதனால தான் 0 1 0 2 0 3 represent the null hypothesis. 1 1 1 2 1 3 represent the alternative. இங்க வந்து null hypothesis rejected, alternative hypothesis accepted. ஓகேவா? சரி கட் பண்ணிடு.